folks, welcome to my channel நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ், ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைஸ். நீங்க எல்லாருமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, சாப்பிட்டிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைஸ். ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் செய்வதற்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். அதாவது மெயின் இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸ்வீட் பொட்டேட்டோ, அதுக்கப்புறமா அரிசி மாவு ஒரு 2 டீஸ்பூன், கடலை மாவு ஒரு 2 டீஸ்பூன், அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டீஸ்பூன். அஃப்கோர்ஸ் இதுக்கு மேலே சில்லி பவுடர், உப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கட் பண்ண போகிறோம். ஸ்வீட் பொட்டேட்டோ நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 எண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே சுருங்கி இருக்கும், கொஞ்சம் அழுக்காக இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் 2 எண்ட்ஸையும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பிறகு நம்மளுக்கு ஒரு தோல் சீவி எடுத்து நல்லா பீல் பண்ணுங்க. அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோடைய ஸ்கின்னை நீங்கள் பீல் ஆஃப் பண்ணுங்கள். பீல் ஆஃப் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்காது, பம்ப்ஸ் இருக்கும். ஸோ அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் இந்த வேலை ரொம்ப பொறுமை தேவை இதுக்கு. ஸோ நீங்கள் பீல் ஆஃப் பண்ண பிறகு நீங்கள் அடுத்தது என்ன பண்ணோன்னா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட் பண்ணுவாங்க தெரியுமா, அதே மாதிரி வர்டிக்கலாக கட் பண்ணுங்கள். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ நான் பீல் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸ்வீட் பொட்டேட்டோ பீல் ஆஃப் பண்ண பிறகு நீங்கள் வர்டிகலாக கட் பண்ணிக்கோங்க. வர்டிகலாக கட் பண்ண பிறகு நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னா, வாட்டரில் இதை சோக் பண்ணிக்கணும். பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக வந்திருக்குன்னு. ஸ்வீட் பொட்டேட்டோ வர்டிகலாக கட் பண்ணிவிட்டு வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வாட்டரை ட்ரெயின் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பீசஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் உப்பு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன டீஸ்பூன் உப்பு, அப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி கடலை மாவு அதை போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது இந்த அரிசி மாவு, அதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர், இதை 3 போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம யூஷுவல் இன்கிரீடியன்ட், அஃப்கோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்கிரீடியன்ட் சில்லி பவுடர் தேவையான அளவு போடுங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் உங்களுக்கு தண்ணி தேவைப்படலாம். தண்ணியை நீங்க இது மேல ஊத்திராதீங்க. தண்ணியை நல்லா தெளிக்கணும். ஏன் இதுல தண்ணி தெளிக்கணும்னா, உங்களுக்கு அந்த நம்ம சேர்த்துருக்கோம் பாத்தீங்களா, அந்த பொடிகள்லாம் கார்ன்ஃப்ளவர், மைதா, அரிசி மாவு, சில்லி பவுடர், உப்பு, இது எல்லாம் நல்லா சேரணும் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவோட. அப்பதான் உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணும்போது நல்லா கோட்டிங் வரும். பாருங்க எவ்வளவு அற்புதமா வந்திருக்குன்னு. இப்ப அடுத்தது இதை நம்ம டீப் ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி ஒரு இலுப்பு சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல டீப் ஃப்ரை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அது நல்லா காய வச்சிருங்க. காய வச்ச பிறகு எண்ணெய் தேவையான அளவு. இப்ப எண்ணெய் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வந்த பிறகு 1 by 1 எல்லாத்தையும் ஒரேடியா போட்டுறாதீங்க, 1 by 1 போடுங்க. ரெண்டாவது உங்களுக்கு அந்த இந்த பர்டிகுலர் ஸ்வீட் பொட்டேட்டோ நான் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, இதை நான் 2 செட்டா போடுறேன். ஏன்னா எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்க கூடாது. நீங்க போட்ட உடனே நீங்க எண்ணெய் பொரிக்க ஆரம்பிக்கும், பபிள் பபிளா வரும், ஒரு அலை மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும் பாத்தீங்களா. அந்த அலையோட சவுண்டு கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அது வரைக்கும் நீங்க டீப் ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த அலை ஓஞ்சா மாதிரி ஒரு சவுண்ட் வரும். அதாவது அந்த அலை ரிசீட் ஆகுது, அலை சடனா சப்சைட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு சவுண்ட் வரும். அது வரைக்கும் நீங்க இதை டீப் ஃப்ரை பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு நீங்க கடையில சாப்பிடுற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி வரும் இது. ஸோ பாருங்க, இன்னும் எனக்கு ஆக்சுவலா அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த வீடியோல அந்த சவுண்டு வரல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீங்களே இதை உணரலாம், டீப் ப்ரௌன் ஆயிடும். அது ஒரு மாதிரி கோல்டன் கலர், டீப் ப்ரௌன் ஆயிடும். பாருங்க, இந்த கலர் வர வரைக்கும் நீங்க இதை டீப் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இதை எடுத்து வைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன் அந்த பாத்திரத்து மேல. ஆயில்லாம், எக்ஸஸ் ஆயில்லாம் அப்சர்வ் ஆகட்டும்ங்கிறதுனால. இப்போ இதே மாதிரி அடுத்த செட்டையும் நான் போட போறேன். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி பண்ணுங்க. எல்லாத்தையும் ஒரேடியா போட்டுறாதீங்க, ஏன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ இப்போ அடுத்த செட்டையும் போட்ட பிறகு நம்மளுடைய ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் ரெடி.
பாருங்க, ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் அருமையா வந்திருக்கு, நல்ல கிறிஸ்பா வரும். ஸோ பாருங்க, நான் இதை வந்து பிரேக் பண்ணியும் காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, எப்படி வருதுன்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. நன்றி மக்களே, மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.